ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லினக்ஸில் எப்படி ஃபைல்ஸ்லாம் ஆர்கனைஸ் ஆகிருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமை வச்சு நான் உங்களுக்கு எப்படி இந்த லினக்ஸில் எப்படி எல்லா ஃபைல்லாம் இதாகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் கொடுங்க. ஓப்பன் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் தான் நீங்கள் எல்லா கமாண்டும் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சூடோங்கிறது ஒரு சூப்பர் யூசர் பர்மிஷன் எடுத்துக்கிறதுக்காக இது மெயினாக தேவை. இந்த ஏதாவது ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ட்ரீன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ஒரு சின்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ உபுண்டூவில் ஆப்ட் கெட்டுங்கிறது ஒரு அப்ளிகேஷனை கெட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். உங்களோட யூசர் நேமோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி தேர் இஸ் நோ நியூ வெர்ஷன் அவைலபிள்னு வருது. ஸோ நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரீன்னு போட்டிங்கன்னா இந்த லினக்ஸில் இருக்கிற எல்லா ஃபோல்டர் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ யூஸ்வலாகவே லினக்ஸில் ரூட் ஃபோல்டருங்கிறது ஸ்லாஷில் இது பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிடி ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இதுதான் ரூட் ஃபோல்டர். ஸோ நம்ம ஸ்லாஷ் சிடி இந்த ரூட்டில் இருக்கும். ஸோ அதுதான் டாப் மோஸ்ட் ஃபோல்டர். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்கு கீழே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எல்எஸ் போட்டிங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த ட்ரீ ப்ரோக்ராமை வச்சு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி எந்த மாதிரியான ஃபைல் ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபைலை பற்றியும் நான் சொல்கிறேன். சிஸ்டம் டிஃபால்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஸோ இதில் ட்ரீ இஃபன் L1. ஸோ L1ங்கிறது ஒரு லெவல் 1 லெவல் ஆஃப் ட்ரீ. இப்போ ஒரு ஃபோல்டர். இப்போ நம்ம வெறும் ட்ரீன்னு டைப் பண்ணும்போது எல்லா ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர் எல்லாமே இதில் காமிக்கிறது. நம்மளுக்கு இப்போ இது மாதிரி பார்க்குறத விட இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீ ரூட் லெவலில் இருக்கிற எல்லா ஃபோல்டரும், ரூட்லேருந்து சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் அதனோட ஃபைல் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, ஒரு ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் அதை காமிக்கிறது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரூட்டில் இருக்கிற ஃபோல்டரில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இது இன்கேஸ் நீங்கள் ரொம்ப நேரம் இதில் ஒர்க் பண்ணியிருந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருந்ததுன்னா எல்லா ரூட்லேருந்து எல்லா ஃபோல்டரையும் காமிக்கிறது இதில். ஸோ நான் முதல்ல ஹோம்லேருந்து போட்டதுனால ஹோமில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் மட்டும் காமிச்சது. ஸோ ஹோமில் பெருசாக நான் எதுவும் ஸ்டோர் பண்ணாததுனால இமீடியட்டாக முடிஞ்சிருது. ஆனால் இதில் எல்லா ஃபோல்டர்ஸும் ரூட்லேருந்து சிஸ்டம் வைட் ஃபோல்டர், சிஸ்டம் தேவையான சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கான தேவையான ஃபைல்ஸ் எல்லா ஃபோல்டர்ஸ் இது எல்லாமே காமிக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். ட்ரீ -L level 1 /.
ஸ்லாஷ்ங்கிறது ரூட்டோட டைரக்டரி. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டரி அதுதான். ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா ஃபைல்ஸுமே இதில் ஆர்கனைஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 லெவல். ஸோ ரூட்டுக்கு பின்னுன்னு ஒரு ஃபோல்டர். இந்த பின்னுங்கிற ஃபோல்டரில் தான் உங்களோட எல்லா எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த ட்ரீங்கிறது இந்த பின்னில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எல்எஸ்ங்கிறது இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்டும் அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சிடிங்கிற கமாண்டும் அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. இப்போ வந்து இந்த ரூட்டில் இருக்கிற பின் டைரக்டரிக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது உள்ள வந்து இந்த எல்எஸ் பின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த எல்எஸ் சிடி கமாண்ட் எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் வந்து பைனரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் டிஃபால்ட் எல்லாமே இதில் தான் இருக்கும். -l. இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃபோல்டர் உள்ள போகாமல் நான் வெறுமே ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் என்னெல்லாம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போக போக இந்த கம்மிங் டேஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் என்னெல்லாம் அந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படிலாம் என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பூட்டுங்கிறது வந்து நீங்கள் சிஸ்டம் பூட் பண்ணும் போது உண்டான எல்லா ஃபைல்ஸும் அதில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து எதுவும் மெஸ்அப் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து ரூட் பர்மிஷன் இருக்கணும், ஏதாவது எடிட் பண்ணணுன்னா. இருந்தாலுமே ஸோ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சால் அதில் போய் ஏதாவது இது பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது மெஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து திருப்பி ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த சிடி ராம்ங்கிறது வந்து நீங்கள் ஒரு சிடியை போட்டிங்கன்னா அதில் தான் ஓப்பன் ஆகும். அந்த சிடி எல்லாமே அதில் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டேவ்னு ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே தான் வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இது மோஸ்ட்டாக இது வந்து ஆன் த ஃப்ளை. இப்போது பூட் ஆகும்போது ஒரு சில ஃபைல்ஸ்லாம் அதில் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு வெப்கேம் நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லைனா யூஎஸ்பி பென்ட்ரைவ் போடுறீங்க அப்படின்னா அதில் இட் வில் க்ரியேட் அன் என்ட்ரி அந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி இடிசிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த இடிசிங்கிற ஃபோல்டர் வந்து யூஸ்வலாக இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். என்னென்னா இடிசினா இதர ஃபைல்கள் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அது இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எவ்ரிதிங் டு கான்ஃபிகர்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டம் வைட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே அந்த ஃபைலில் அந்த ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ உங்களோட யூசர் நேம், அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் மிஷின் நேம், அந்த மிஷினோட பர்டிகுலர் நேம் என்னங்கிறதும் அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஹோம் டைரக்டரி. ஹோம் டைரக்டரியில் வந்து உங்களோட கரண்ட் யூசர் நேம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ஹோம் டைரக்டரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஹோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் உள்ளுக்குள்ளே Learn-with-Singamங்கிற யூசர் நேம் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் யூசர்ஸ் இந்த இது கூட இன்னொரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஃபோல்டர் யாரோட யூசரோ அந்த யூசர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் தான் நீங்கள் வந்து மெயினாக அதை தான் ஹோம் டைரக்டரி. ஸோ நீங்கள் இப்போ சிடின்னு வெறுனை போட்டுட்டிங்கன்னா அந்த ஹோம் டைரக்டரி உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பிடபிள்யூடின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. பிடபிள்யூடிங்கிறது வந்து அந்த பாத்தை வந்து பிரிண்ட் பண்ணும். கரண்ட் டைரக்டரியை வந்து கரண்ட்டாக என்ன டைரக்டரி உள்ளுக்குள்ளே இருக்கீங்கிறது பிரிண்ட் பண்ணும். இப்போ சிடின்னு போட்டால் ஹோம் டைரக்டரி உள்ளுக்குள்ளே டிஃபால்ட்டாக போயிடும். அந்த ஹோம் டைரக்டரிங்கிறது தான் உங்களோட யூசர் நேம் எந்த யூசர் வந்து போடுறாரோ அந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே போகும்.
அதுக்கு அடுத்தது என்ன ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்க்கு அப்புறம் இதெல்லாம் வந்து லைப்ரரி ஃபைல்ஸ். இந்த சிஸ்டமில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா, அந்த அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இந்த லைப்ரரிஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இது உள்ளே இருக்கும். மீடியாங்கிறது வந்து இப்போ இன்கேஸ் ஏதாவது யூஎஸ்பி ஏதாவது போட்டிங்கன்னா, அந்த மீடியா உள்ளுக்குள்ளே தான் இட் வில் கிரியேட் தட் ஃபோல்டர். யூஎஸ்பிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து அந்த மீடியா உள்ளே க்ரியேட் ஆகும். அதே மாதிரி மவுண்ட் ஏதாவது ஒரு புது டிரைவ் நீங்கள் இது பண்ணீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடிலாம் அந்த மவுண்ட் உள்ளுக்குள்ளே தான் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு டிரைவை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, மவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அதை யூஸ் பண்ணுறது இல்லை மோஸ்ட்டாக. அப்புறம் ஓபிடிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இந்த ஓபிடி உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபைல் ஆர்கனைசேஷனுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ப்ராக்குங்கிற ஃபைலில் வந்து இதுவும் ஒரு விர்ச்சுவல் டிரைவ் மாதிரி, அந்த டேவுங்கிற விர்ச்சுவல் டிரைவ் மாதிரி. இது உள்ளுக்குள்ளே சிஸ்டம் வைடு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் உங்களோட கர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கரண்ட்டாக என்ன கர்னலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சிஸ்டம் என்ன கர்னலில் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட சிபியூவோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரூட்டுங்கிற ஒரு ஃபோல்டர். ரூட்டுங்கிற ஃபோல்டர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான ஒரு ஃபோல்டர். அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து செப்பரேட் விண்டோஸ்லேயும் இதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு யூசர் இருக்கும். ஈ கேன் ஆக்சஸ் எவ்ரிதிங் இல்லையா? அந்த மாதிரி இந்த யூசர் வந்து ரூட்டுங்கிற யூசர் கேன் ஆக்சஸ் எனிதிங். ஒரு செப்பரேட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரோலை செப்பரேட் பண்ணி வைக்கணும். நார்மல் யூசர்ஸோட கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரூட்டுன்னு அதை தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரன்னுன்னு ஒரு ஃபோல்டர். ரன்னுங்கிற ஃபோல்டரில் வந்து இது எல்லா டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் அதில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஏதாவது யூசர் ஏதாவது ரன் பண்ணாங்கன்னா அதில் டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். யூஸ்வலி ஏதாவது ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு டெலீட்னா இதை போய் டெலீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ப்ராசஸை வந்து அது கில் பண்ணிடும். ஸோ அதனால் ஐ வுட் சஜஸ்ட் டோன்ட் டச் திஸ் ஃபோல்டர் பர்டிகுலர்லி. அதுக்கப்புறம் வந்து எஸ்பின்னு ஒரு ஃபோல்டர். அந்த எஸ்பின்ங்கிற ஃபோல்டரில் வந்து எல்லா சூப்பர் யூசர்ஸோட கமாண்ட் லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு எஃப்டிஸ்க்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அப்புறம் உங்களோட ஐபியை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து சூப்பர் யூசரால் பண்ண முடியும். சிஸ்டம் ரீபூட் பண்ணுறதுக்கு ரீபூட்டுங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்டும் அந்த இதில் தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டபிள் வந்து அந்த எஸ்பின்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் /யூஎஸ்ஆர்னு ஒரு ஃபோல்டர். ஸோ யூஸ்வலாக இதில் தான் வந்து இந்த யூசரோட இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிக்ஸ் இது பண்ணும்போது அதில் தான் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். மாடர்ன் டேஸ் இப்போ வந்து அதில் வந்து எல்லா லைப்ரரி ஃபைல்ஸ், லோக்கல் சிஸ்டமோட யூசரோட லைப்ரரி ஃபைல்ஸ், அப்புறம் வால்பேப்பர் அதெல்லாம் அந்த ஃபோல்டரில் இருக்கும். அப்புறம் எஸ்ஆர்விங்கிற ஃபைலில் வந்து சர்வர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சிஸ்டம் எஸ்ஒய்எஸ்ங்கிற ஃபைலில் வந்து அனதர் விர்ச்சுவல் டைரக்டரி தான். இதில் யூஸ்வலாக இட் வில் கிரியேட் யுவர் டிவைஸோட ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபைலையும் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது யூஸ்வலாக இதில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பர் யூஸராக இருந்தால் தான் அதில் பண்ண முடியும். சூப்பர் யூஸர் பர்மிஷன் இருந்து நீங்கள் அதில் எடிட் பண்ணிங்கன்னா யூ மே மெஸ் அப் யுவர் சிஸ்டம் ப்ராக்ரஸ். ஸோ அடுத்தது டெம்ப்ரரி ஃபைல். அந்த டெம்ப்ரரி ஃபைலில் தான் எல்லா டெம்ப்ரவரியான ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ யூ கேன் டெலீட் தட் ஃபோல்டர் இஃப் யூ வாண்ட் டு க்ளீன் அப் தி ஸ்பேஸ்.
அதுக்கப்புறம் வேறுங்கிற ஃபோல்டரில் வந்து யூஷுவலாக லாக் ஃபைல்ஸ் இப்போ ஏதாவது சிஸ்டமில் கரப்ட் ஆகுது அப்படின்னா அதில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த லாக் ஃபைல் க்ரியேட் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க் ரன் ஆகுதுன்னா அந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ள தான் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ஃபைல் சிஸ்டம் லினக்ஸில். இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இந்த இதுலேயே 3-4 கமாண்ட் பார்த்துருக்கோம். எல்எஸ்னு ஒரு கமாண்ட், சிடிங்கிறது ஒன்று. இப்போது இன்கேஸ் யூ வாண்ட் டு கோ பேக் டு ப்ரீவியஸ் ஃபோல்டர்னு சொன்னால் சிடி ஸ்பேஸ் டாட் டாட் போட்டிங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஃபோல்டருக்கு ரூட்டை நோக்கி போகும். ஸோ இன்னொரு தடவை போட்டால் இப்போ ரூட் டைரக்டரிக்கு போயாச்சு. இதுக்கு முன்னாடி எதுவும் ஃபோல்டர் இல்லாததுனால அந்த ரூட் டைரக்டரியிலே இருக்கும். ரூட் டைரக்டரி இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் இந்த ஸ்லாஷுங்கிறதுல. அதே மாதிரி சிடி ஸ்பேஸ் அப்படியே என்டர் அடித்தா அது வந்து ஹோம் டைரக்டரி, உங்களோட யூசரோட ஹோம் டைரக்டரிக்கு போகும். பிடபிள்யூடிங்கிறது கரண்ட் பாத், நீங்கள் எங்கே இருக்கீங்கிறதுக்கான ஒரு ஃபோல்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எல்எஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. டாக்குமெண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து யூஷுவலாக ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து இந்த MP4 இருக்கிற ஃபைல் வந்து ரெட்டில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும். நான் இப்போ ஒரு ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னா டவுன்லோடுங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ள போகணும்னா சிடி சேஞ்ச் டைரக்டரி டவுன்லோட்ஸ். அதுக்கப்புறம் டவுன்லோடு உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா எல்எஸ் போட்டிங்கன்னா அந்த ஃபைல், அந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குங்கிறத காமிக்கும். ஸோ இது பேசிக்காக நம்ம இன்றைக்கி வந்து ஃபைல் சிஸ்டம் இது எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு போக போக எவ்ரிடே ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லேர்ன் வித் சிங்கம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.